இதே மாதிரி தான் சார் இதற்கு முன்னாடி திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் சேம் இதே ஸ்டாண்ட்ல தான் வந்து இருந்தாங்க. யார்கிட்டையும் வளைந்து கொடுத்து போக மாட்டோம் அப்படின்னு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல வளைந்து கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வந்து கட்டாயம் ஏற்படுது இல்லையா? அப்போ தாவேக்காக்கு ஏற்படாது, அதுக்கான அவசியம் தேவைப்படாது. இன்னைக்கு இருக்கிற எப்படி சில கட்சிகள் திமுகக்கு அதிமுகக்கு வளைஞ்சு கொடுத்து போதோ 2026 அப்புறம் தாவேக்காக்கு வளைஞ்சு கொடுக்க போற சூழ்நிலைகள் வரும். தெளிவுபடுத்துறாரு மேடம். மறுபடியும் அதான் சொல்றேன், 234 தொகுதியில் சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிக்கிற நமக்கான தனித்துவம் இருந்தாலும் நட்பு ரீதியாக நம்மளை ஆதரிக்கிற கண்டிப்பா அதே மாதிரி வந்து 234 தொகுதிகளையும் வேட்பாளர்கள் நிறுத்துறதற்கு விஜய் கிட்ட தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து பயங்கரமா வந்து விஜய் கட்சி சொல்றாங்களே. திமுகவா இருக்கட்டும், அதாவது இந்த 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தத்துக்குன்னு சொல்றதுக்கு இன்றைய அளவில் தமிழ்நாட்டில் 2 கட்சிக்கு மட்டும்தான் தகுதி அப்படின்னு சொல்லுங்க, நடக்கும். மறுபடியும் சொல்றேன், தமிழக மக்கள் அது நடக்கணும்னா நம்பிட்டு நான் போறேன். இல்ல நான் திருப்பி 1000 ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு இந்த கை சடங்குல தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு தமிழக மக்கள் போட்டாங்கன்னா அது தமிழக மக்களோட தோல்வி தானே தவிர விஜயனோட தோல்வி கிடையாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நேற்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக செயற்குழு கூட்டம் நடந்தது. அதுல பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன்னிறுத்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசினாங்க. அதுல முதல் கோரிக்கையா வந்து திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல, உறுதியாக இல்ல இறுதியாகவே கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து பார்க்கும்போது அதிமுகவோட மறைமுக கூட்டணியா அப்படின்னு பல கோணத்துல வந்து கேள்வி எழுப்புறாங்க நம்மளுடைய நெட்டிசன்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆரம்பிக்கும் போது நல்லா அழகா ஆரம்பிச்சீங்க. சோ தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். திருப்பி நீங்களும் அதே மாதிரி வந்து நிக்கிறீங்க. சார், இது வந்து எல்லா கோணத்திலையும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அரசியல். அந்த வார்த்தைகள் வரைக்கும் நீங்க கரெக்டா சொல்றீங்க, இறுதியாக மட்டுமல்ல உறுதியாக வரைக்கும்னு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டார், அதை பார்க்கலையா? மதவாத கட்சிகள், மத பிளவு செய்யும் கட்சிகளுடன் மறைமுகமாகவோ திமுக மாதிரி அல்லது நேரடியாகவோ அதிமுக மாதிரி எந்த சமரசமும் செய்து கொண்டு அவர்களுடன் கூட்டணி இல்லைன்னு அந்த இடத்துல அதிமுகன்ற பேரை சொல்லிட்டாரு. அப்புறம் திருப்பி வந்து அதிமுகவுக்கு சாப்பிட்டு காணர் இருக்கிறா, அவர் சைடில் வருவாரா அப்படின்னா நான் என்ன பதில் சொல்றது? நீங்களே சொல்லுங்க. அவர் தான் தெளிவுபடுத்தி இன்னைக்கு இல்லைங்க, அவர் முதல் நாள்லேருந்தே தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. மாநாடு போட்ட அக்டோபர் 27 அவர் தெளிவுபடுத்திட்டு தான் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு உங்ககிட்ட? கொள்கை அரசியல், கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுகன்னு தெளிவுபடுத்திட்டாரு. அதை வந்து இவங்க தான் வந்து மானியத்தேனேன்னு வச்சு ஊதிட்டு இருக்கிறாங்க அங்கேயும் இங்கேயும் போட்டுக்கிட்டு. ஸோ இவங்க வந்து நேற்றுக்கு செயற்குழுலையே இந்த மாதிரி ஒரு நாளிதழில் வரும்போது அதிமுகக்கு இத்தனை சீட்டு, தாவேக்காக்கு இத்தனை சீட்டு, துணை முதலமைச்சர் பதவி பேரம் பேசி முடிக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய ஃப்ரண்ட் பேஜில் வந்து இதுவாகவே போட்டிருந்தாங்க. அது இல்லைன்னு பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் வந்து உங்களுக்கு இதுவும் அனுப்பிச்சிட்டாரு, ஒரு பெரிய இந்த இதுவும் கொடுத்துட்டாரு, ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துட்டாரு. அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அறிக்கையும் கொடுத்துட்டாரு. அப்புறமும் திருப்பி அவர் தான் சொல்றாரு அவர் அதிமுக போறாரா அப்படின்னா எப்படி எடுத்துக்க? நேற்றுக்கு தான் தெளிவுபடுத்துறாரு அவர். எந்த விதத்திலையும் இவர்களுடன் கூட்டணியில் நேரடியாகவோ நேரடினா யார் கூட்டணியில் இருக்கா? அதிமுக பேர் சொல்லிட்டார். அதிமுக மாதிரி வளைஞ்சு போற கட்சி தாவேக்கா அல்ல, உறுதியாக இறுதியாக எடுத்த முடிவுன்னு சொல்றேன். இதே மாதிரிதான் சார் இதற்கு முன்னாடி திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் சேம் இதே ஸ்டாண்ட்ல தான் வந்து இருந்தாங்க. யார்கிட்டையும் வளைந்து கொடுத்து போக மாட்டோம் அப்படின்னு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல வளைந்து கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வந்து கட்டாயம் ஏற்படுது இல்லையா? அப்போ தாவேக்காக்கு ஏற்படாது, பாத்துக்கலாம். அதுக்கான அவசியம் தேவைப்படாது. இன்னைக்கு இருக்கிற எப்படி சில கட்சிகள் திமுகக்கு அதிமுகக்கு வளைஞ்சு கொடுத்து போதோ 2026 அப்புறம் தாவேக்காக்கு வளைஞ்சு கொடுக்க போற சூழ்நிலைகள் வரும். எல்லாமே இங்க வெற்றி தானே. ஸோ அந்த வெற்றியை அவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு நம்பலாம். இந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு திமுக ஒரு வாட்டி பல முறை ஜெயிச்சிருக்கு, அதிமுக பல முறை வெற்றி பெற்றிருக்கு. அதனால தான் அவங்களோட இந்த கூட்டணி கட்சிகள் ஒரு வெற்றி கணிப்புல இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு போயிட்டு அவங்க கூட ஒட்டிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு விஜய் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இங்க ஓடி வந்து ஒட்டிக்க போகுது. அவ்வளவுதானே, ஒட்டுவா கட்சிகள் தானே இது. எப்பவுமே ஜெயிச்ச குதிரை மேலதான் எல்லாருமே பந்தயம் கட்டுவாங்க. ஆனா பின்னாடி ஒரு குதிரை ஒன்று ஓடி வரும் ஜெயிக்கிறதுக்கு வெறித்தனமா.
ஜெயிச்ச குதிரையோட பின்னாடி வரும் தெரியுமா, ஜெயிக்கணும்னு ஒரு குதிரை, அது 2 மடங்கு இன்னும் வெறித்தனமா ஓடி வரும். அதை யாருமே பணம் பெருசா கட்ட மாட்டாங்க. எவன் கட்டானா அவனுக்கு ஜாக்பாட். அந்த மாதிரி கண்டிப்பா நடக்கும். யாரு அவரை நம்பி வராரோ அவர்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கு, எதிர்காலம் இருக்குன்றத நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. இப்ப இவங்க இருவர் கூடயும் வந்து கூட்டணி வைக்கல அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனா கூட்டணி இல்ல அப்படின்னு வந்து தெளிவுபடுத்தல இல்லையா? கூட்டணி, அதாவது கூட்டணியே நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தல. கமலஹாசன் எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. நானே ரொம்ப டைரக்டா கேளுங்க, டைரக்டா நான் பதில் சொல்றேன். குழப்பிலாம் கேட்காதீங்க, ஸ்ட்ரைட்டாவே கேளுங்க சொல்றேன். கூட்டணி, அதாவது கூட்டணி வைக்க மாட்டேன் இன்னும் வந்து உறுதியா சொல்லல இல்ல சார். இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது, நாம் தமிழர் கட்சிகள் இருக்குது. தெளிவுபடுத்துறாரு மேடம். மறுபடியும் அதான் சொல்றேனே, 234 தொகுதியில் சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிக்கிற நமக்கான தனித்துவம் இருந்தாலும் நட்பு ரீதியாக நம்மளை ஆதரிக்கிற, நட்பு பாராட்டி வரக்கூடிய எந்த கட்சியும் நாம் அரவணைச்சு சேர்த்துப்போம். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த நட்பை மரியாதை செய்யும் விதத்தில் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொள்வோம்னு சொல்றாரு. அவ்வளவுதானே. அப்புறம் எந்த கட்சி வந்தானே, இப்ப நாங்க கூட தான் கூட்டணிக்கு போய் கேட்டிருக்கோம், எங்களையும் சேர்த்துக்கு போறாரு. அவ்வளவுதான். யார் வந்தாலும் அவர் சேர்த்துப்பாரு. அவர் வேணான்னு சொல்லவே மாட்டார். ஆனா அவர் சேர்த்துக்காத 2 கட்சி எந்த கட்சின்னு எடுத்தீங்கன்னா, ஒண்ணு கொள்கை எதிரியான பாஜகவும், அரசியல் எதிரியான திமுக. இவங்களை தவிர்த்து யார் வந்தாலும் ஏத்துப்பாங்க. அதிமுக கூட ஏத்துப்பாங்க. நீங்க சொல்ற பட்சத்துக்கே அதிமுகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அந்த அதிமுக மதவாத கட்சி இல்லையா? அதிமுக வந்து மதவாத கட்சி எப்படி ஒரு அதிமுகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாஜக தான் மதவாத கட்சி. அந்த மதவாத கட்சியோட அதிமுக ஒரு காம்ப்ரமைஸ்ல போறாங்க. அவங்களுக்கு தேவை அது பல இக்கட்டான பல பிரச்சனைகள், அதை ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா போறாங்க. இவர் எந்த வித சமரசமும் இல்லை. அந்த சமரசத்துல அவங்க போறாங்க, இங்க போக மாட்டேன்ட்டு. ஒருவேளை அதிமுக பிரிஞ்சிருச்சு, பாஜகவோட இல்ல, வெளியில வந்துட்டாங்க, விஜயண்ணா தலைமையை ஏத்துக்குது அப்படின்னு வந்தாங்கன்னா அதிமுகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. அதே மாதிரி வந்து 234 தொகுதிகளையும் வேட்பாளர்கள் நிறுத்துறதற்கு விஜய் கிட்ட தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து பயங்கரமா வந்து விஜய் கட்சி சொல்றாங்க. திமுகவா இருக்கட்டும், அதாவது இந்த 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தத்துக்குன்னு சொல்றதுக்கு இன்றைய அளவில் தமிழ்நாட்டுல 2 கட்சிக்கு மட்டும்தான் தகுதி. ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. இதை தாண்டி வேற எந்த கட்சி சொன்னாலும் கண்டிப்பாக காரி தான் துப்பணும். நாம் தமிழர் கட்சியுமே வந்து நிப்பாட்டிட்டாங்க. நாம் தமிழர் விட்டுருங்க, அவங்க கணக்கிலே கிடையாது, அவங்க ரேஸ்லயே இல்ல மேடம். அது தனியா ஒரு ஓட்ட ஓடின்னு இருப்பாரு எங்க சீமானன். அவர் வேற கணக்கு, அவர் வேற மாதிரி. அவரு இந்த ஆட்டத்துக்குள்ளே அவர் வரமாட்டாரு. அவர் மாட்டும் தனியா போயின்னு இருப்பாரு. முடிஞ்சா என்ன வந்து ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா போயிட்டேரு. தோற்றால் என்ன சொல்லுவாரு, ஏதோ சொல்லுவார் அடிக்கடி, வெற்றி பெற்றால் முயற்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்வார். வெற்றி பெறுவது முயற்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்பா. அவர் தமிழ்ல அழகா அப்படியே எதுக்கு முனையில 8 கட்டி பேசுவார். நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பேசுவார் அவர் மாதிரிலாம். அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருப்பார். அவரை விட்டுருங்க, நம்ம இங்க பேசுவோம் வாங்க. இது வந்து மும்முனை போட்டின்ற மாதிரி கிட்டத்தட்ட உருவாயிருது. நேற்றுக்கு மும்முனை போட்டின்னு என்ன சொன்னாங்க, 4 முனை போட்டின்னு எங்க சொன்னாங்களா யாராவது? மீடியால பாத்தீங்களா? மும்முனை போட்டி உருவாகி விட்டது சார். எத்தனை சதவீத வாக்கு அப்படின்னு உறுதியாகவே இல்ல. தாவேகாவிற்கு முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போது எத்தனை சதவீத வாக்கு பெறும் அப்படின்றது உறுதியாகவே இல்ல. இந்த சமயத்துல மும்முனை போட்டி அப்படின்னு நீங்களா சொல்றத எப்படி மக்கள் ஏத்துக்கொள்வாங்க? அதாவது தாவேகா சார்பில் சொல்லும்போது மீடியாக்கள் தானே மேடம் சொல்லுது. நேற்றுக்கு அவர் இந்த அறிவிச்ச உடனே, செயற்குழு அறிவிச்ச உடனே மீடியாக்கள், இத்தனைக்கும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சில மீடியாக்கள், அது உங்களுக்கே தெரியும், அவங்களோட கட்சி மீடியா, கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க மீடியா. அந்த மீடியால என்ன சொன்னாங்க, மும்முனை போட்டி 2026 மும்முனை போட்டின்னு தான் சொன்னாங்க. நாம் தமிழர் உள்ள கொண்டு வந்து 4வது நான்முனை போட்டின்னு சொல்லணும்ல, சொல்லலையே. மும்முனை போட்டின்னா அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தாவேகா, இந்த 3 தான் மோதுதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க 234 இருக்கா இல்லையா, அவர் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா, இதெல்லாம் 2026 காட்டும். இன்னைக்கு திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் எவ்வளோ தெரியுமா? 100. அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் 83 மாவட்ட செயலாளர்கள் அதிமுக கட்சிக்கு இருக்காங்க. 100 மாவட்ட செயலாளர்கள் திமுக கட்சிக்கு இருக்காங்க. தாவேகா எத்தனை மாவட்ட செயலாளர் தெரியுமா? 120. அப்போது இந்த 2 கட்சியோட அதிகமான மாவட்ட செயலாளர்களை வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? கட்டமைப்பு இல்லாமல் மாவட்ட செயலாளர் இருக்குமா? ஒரு கட்சியில் 120 பேரே கிடையாது. 120 பேருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாங்க. அந்த 120, அதாவது 234 தொகுதியை கிட்டத்தட்ட ஒரு தொகுதி, அதாவது வந்து எப்படின்னா 38 மாவட்டம், 234 தொகுதி, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். ஆல்மோஸ்ட் வெறும் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொண்டு வராங்க. சரி, இப்போ வந்து கடந்த 75 வருடமாக இருக்கிற திமுக கட்சி என்ன சொல்லுது? 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட எங்கள் கட்சின்னு சொல்லுது.
அதே அதிமுக என்ன சொல்லுது? 50 வருட கட்சி, 55 வருட கட்சி, 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சின்னு சொல்லுது. இவங்க ஆரம்பிச்சு 55 வாரம் தான் இருக்குது. 55 வாரங்களே ஆன ஒரு கட்சி, 75 வாரங்கள் கூட வச்சுங்க, 75 வாரங்களே ஆன ஒரு கட்சி, 75 வருட கட்சிக்கு 101.5 கோடி, 75 வாரங்களே ஆன ஒரு கட்சிக்கு 1.5 கோடி. இன்னைக்கு அவங்களுக்கு தான் 1.5 கோடி வச்சிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை வந்து பேச வைக்கிறது என்னன்னா, அந்த எலெக்ஷன் இவர் வந்து அன்டெஸ்டட் எல்லாமே அதை முன்னிறுத்தி அப்படின்றப்ப அதை வச்சு தான் ரைட் மேடம். நான் அதுக்கும் வரேன். நீங்க அந்த பாலுக்கு நான் 6 அடிப்பேன், கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணி சொல்றேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டேன். 77ல் எம்ஜிஆர் ஜெயிச்சார், கரெக்டா? அப்போ அவர் டெஸ்டடா? அவரு எல்லாரும் இப்படி என்ன சொல்லியிருப்பீங்க? அன்னைக்கு இருந்த ஆளும் கட்சியான திமுக என்ன சொல்லியிருக்கோம்? அவர் மக்களோட மக்களா இருந்து செயல்பட்டார்ல சார். நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அடுத்த கேள்வி கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இப்ப நான் இதுக்கு பதில் போயிட்டு அந்த கேள்விக்கு டெலிவர்ட் ஆயிடும் இல்லையா? அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? இவரெல்லாம் ஒரு சினிமா நடிகன், இவனெல்லாம் மக்கள் நம்பி போயிடுவாங்களா? ஏன் நம்ம பேசாத தமிழா, நம்ம சொல்லாத திராவிட தத்துவமா, நம்மளோட சித்தாந்தத்தை மீறி எங்க போவாங்க? காமராஜரே ஜெயிச்சவன்டா, நம்ம இந்த கூத்தாடி பலனால பெரிய விஷயம்னு இலக்கணமா அப்ப பார்த்துருப்பாங்க திமுக. ஆனா அப்போ நீங்க ஜெயிக்கிறது கேட்டீங்களே, அதுக்கு சொல்ல வரேன். ஆனா அப்போ காங்கிரஸ் பலகீனப்பட்டு இருந்துச்சு. அதனால காங்கிரஸும் ஒன்றும் பெருசா இல்லை, இவனும் புதுசா வந்திருக்கான், நம்ம தான்டா திருப்பி அப்படின்ற ஒரு மமதையிலையும் இப்படிதான் அது. ஏன்னா அது வந்து ஹிஸ்டரியை தான் காட்டுது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்படிதான் இருக்குன்னு கல நிலவரம் காட்டுது. ஆனா 77 யார் ஜெயிச்சா? எம்ஜிஆர் தானே ஜெயிச்சாரு. அதே மாதிரி இந்த 26ல் அதே திமுக தான் ஆட்சியில் இருக்குது. இந்த முறை அதிமுக, காங்கிரஸ் இருக்கிற இடத்துல அதிமுக இருக்கு. அந்த காங்கிரஸை போல் அதிமுக பலகீனப்பட்டிருக்கு. அதுபோல் மக்களால் பிடித்து, அனைத்து மக்களுக்கும் பிடித்த ஒரு சரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள எம்ஜிஆரை போல் விஜய் அண்ணாவும் வந்திருக்காரு. ஸோ இந்த 77 நடந்த அதே ஹிஸ்டரி வில் ரிப்பீட் அப்படின்னு நான் சொன்னேன். வரலாறு மீண்டும் படைக்கப்படும். 26க்கு நடக்குது பாருங்க, கண்டிப்பாக. நீங்க வர முடிச்சிடற. இப்ப இந்த கேள்வி கேட்டீங்க, மக்களோட மக்களா? அவர் என்ன மக்களோட மக்களா இல்ல சொல்லுங்க? இறங்கி களப்பணி இன்னும் தீவிரமா செய்யல. நீங்க கோமால இருக்கீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அப்ப நீங்க வந்து எவ்வளவு 10 நாள் லீவ்ல இருந்தீங்களா மேடம்? இவங்க வரலையா கேக்குறேன். 2 நாள் முன்னாடி கூட அஜித்குமார் இறந்ததுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஒரு தலைவன் வீடியோ கால்ல பேசின்னு இருக்கிறான், ஒரு தலைவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போற தலைவனை பிடிக்குமா, வீடியோ கால்ல பேசுற தலைவனை பிடிக்குமா? சொல்லுங்க நீங்க. சரி, இப்போதானே மக்களோட மக்களா வந்து இது பண்றாங்க. அதுவே எல்லா விஷயத்தையும் வந்து பரந்தூர் விமான நிலையம் போல, பரந்தூர் விமான நிலையம் போனாரா? கள்ளக்குறிச்சி சாவுக்கு போனாரா? இப்ப அஜித்குமாருக்கு போனாரா? நீங்க உடனே நீங்க கேப்பீங்க, அரசியல்ல வந்தார் சார் அதனால போனாருன்னு. அனிதா மரணத்துக்கு போனாரு, அப்ப அரசியல் இருந்தாரா? எங்களோட ஜல்லிக்கட்டுக்கு வந்து நின்னாரு, அப்ப அரசியல் இருந்தாரா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் 13 பேர் கொலை வழக்குக்கு போயிருந்தாரு, அப்ப வந்து அரசியல் இருந்தாரா அவரு? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஈழத்தமிழர் பிரச்சனை வரும்போது நாகப்பட்டினத்துல ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினார், அப்ப அரசியல் இருந்தாரா? அவர் தொடர்ந்து மக்களோட மக்களாக சேர்த்துக்கணும். இன்னைக்கு வந்து தாவேகா எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கும் நீங்களே சொல்லுங்க. உங்க நம்பர், உங்க இஷ்டம். நான் அதான் சொன்னேன்னா ஓவரா சொல்றீங்க அப்படிங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. எத்தனை சார் இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க ஒரு வாய்ப்பு இருக்கு சார்? எவ்வளவு? சூப்பர் மேடம். 10% எத்தனை வாக்குகள் தெரியுமா? ஒரு 4.5 கோடி மக்கள், 5 கோடி மக்கள் இந்த வருஷம் வாக்களிப்பான். மொத்தம் 8 கோடி, அதில் 5 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க. 70% வச்சுப்போம். இந்த வாட்டி ஜாஸ்தி போகும், வழக்கமா இருந்தது. அப்ப கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள்ல 10%னா 50 லட்சம் மக்கள் வாக்களிக்க போறான். நீங்க சொல்ற அவர் களத்துக்கு வரல, வீட்டுல படுத்து தூங்குறாரு, இப்பதான் அப்பப்ப எட்டி பாக்குறாருன்னா 50 லட்சம் மக்கள் நீங்க சொல்லி எதிர்க்கிற நீங்களே 50 லட்சம் 10% வாக்கு 50 லட்சம் இல்ல நீங்க கேக்குறீங்க, அப்படிதான் நாங்க எடுத்துக்க முடியும். 50 லட்சம் வாக்குகள் போடுற அந்த மக்கள் முட்டாளா? எப்படி வீட்டுக்குள்ள படுத்து தூங்கணும்? எப்படி மேடம் 50 லட்சம் மக்கள் வந்து இது கொடுப்பான் சொல்லுங்க நீங்க? ஆனா இது உறுதி செய்யப்படாத வாக்குகள். அதுக்கு வெயிட் பண்ணுங்க மேடம். 26க்கு அப்புறம் இதே மாதிரி என்ன கூப்பிடுங்க. இதே இதுல பேசும்போது அன்னைக்கு சொன்னீங்க சார், ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பேசினோம் 2025 கண்டிப்பாக சொன்னது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க, நடக்கும். மறுபடியும் சொல்றேன், இந்த தமிழக மக்கள் அது நடக்கணும்னா நம்பிட்டு நான் போறேன். இல்ல நான் திருப்பி 1000 ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு இந்த கை சடங்குல தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு தமிழக மக்கள் போட்டாங்கன்னா அது தமிழக மக்களோட தோல்வி தானே தவிர விஜயனோட தோல்வி கிடையாது. முடிக்கிறேன் மேடம். அதுதான். ஏன்னா தான் வந்து இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிற எண்ணம் கிடையாது. அவர் எந்த உச்சத்துல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை கோடி சம்பாதிக்கிறாரு தெரியும் மேடம். பணம், பதவி இதெல்லாம் கூட எவன் வேணாலும் கிடைச்சாலும் வந்துடும். புகழ், மக்கள் மேல இருக்கிற அன்புல அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு நூற்றாண்டுக்கு ஒருத்தனுக்கு தான் வரும், ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு ஒருத்தனுக்கு தான் வரும். எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருக்கு கிடைச்சது?
3 தலைமுறை ஒரு ஜென்ரேஷன்ல ஒரு 2-3 ஜென்ரேஷன் கொடுத்தது தான் அது எல்லாருக்குமே கிடைக்கும். 50 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் கிடைக்கும். எம்ஜிஆருக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு ரஜினி கிடைச்சது, ரஜினிக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு விஜய்னா கிடைக்குது, இதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் ஆகும் எவனுக்கு ஒருத்தனுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால இதை வந்து மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்க பிள்ளையோ புருஷனையோ தூக்கிட்டு போய் லாக்அப்ல அடிச்சு சாவடிப்பாங்க, வாங்கிக்கிங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும். மக்கள் உணரணும். மக்கள் கடவுள் வந்து நேரா நிக்க மாட்டான். நீங்க போய் கடவுளை வேண்டுறீங்க அப்படின்னா கடவுள் வந்து நேரா நிக்க மாட்டான். யாரோட ரூபத்திலேயோ யார் மூலமாகவோ ஒரு உதவியாக கொண்டு வந்து நிற்பான். அவன் தலைவனாகவும் இருப்பான். அவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மாறிக்கணும். நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்படின்னா அதுவா எப்படி மாறும்? நீங்க தான் மாறணும், மக்கள் தான் மாறணும். விஜய் இஸ் த லாஸ்ட் ஹோப் ஃபார் தமிழ்நாடு. அதை நீங்க ஏத்துக்கணும்னு இந்த காணொலி, உங்க காணொலி மூலமாக தமிழக மக்களுக்கு நான் வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். கண்டிப்பா இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் சார். இன்னொன்னு, இப்போ தேர்தல் அப்படின்னாலே முக்கியமானது வந்து சின்னம் தான். இப்ப இந்த சின்னத்திற்கு நெருக்கடி வந்திருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு சின்னத்துக்கு நெருக்கடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னும் வந்து அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாதான் அவங்க கேட்ட சின்னம் வரும். இப்ப வந்து 190 சின்னத்துல வந்து அவங்க ஒரு சின்னத்தை தேர்வெடுக்கணும். அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து முடிவு செய்யணும். இல்ல அப்படின்னா எந்த ஒரு பறவைகளோ விலங்குகளையோ எந்த ஒரு தேசிய கொடிகளையோ வந்து சாராம அவங்க வந்து வரைந்து கொடுத்தால், அதாவது தாவேகா சார்பாக வரைந்து கொடுத்தால் அந்த சின்னம் ஏற்றுக்கொள்றதுக்கு ஓகே அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதை நியமிக்கப்படும். சின்னம் அப்படின்றது பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்ப தாவேகாவிற்கு இருக்கு. இந்த சின்னத்து சம்பந்தமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல யாராவது கேட்டு அரசியல்வாதி கேட்டு நீங்க கேக்குறீங்களா? இல்ல ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ரெண்டு விதத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அரசியல்வாதி கேட்டனா காரி துப்புவேன், அவனுக்கு கொடுக்குற பதில் வேற. நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். இல்ல நீங்க அரசியல்வாதி இல்ல, இது எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ரெண்டுத்துக்குமே அவங்களுடைய ஆன்சர் சொல்லுங்க. அப்படி கிடையாது. இது அரசியல்வாதி. ஏன்னா இன்னைக்கு ஒரு அமைச்சர் ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வேற ஒரு டிபேட் பண்ணிட்டு வந்தேன். அதுல வந்து கோவை சிட்டின் அமைச்சர் இருக்கார்ல, விஜய் ஒரு கத்துக்குட்டி அரசியல், அவருக்கு எல்லாம் என்ன தெரியும்னு சொல்லி பேசினார். அவருக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு தான் வரும். ஏன்னா யார் சொன்னாங்களோ அவர்கள் யார் என்பதை பார்த்து அவர்களுக்கு ஏற்றாற் போல் நம்ம பதில் சொல்லணும். இப்ப நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பொலைட்டான ஆன்சர் நாங்க கொடுப்போம். இதுவே ஒரு அரசியல் கட்சிக்காரர் சொல்லியிருந்தா அப்படின்னா அசிங்கமா நான் சொல்லுவாங்க, அரசியல் தெரியாதுன்னா முதல்ல போய் கத்துக்கிட்டு வா அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு. இது வந்து மமதையில பேசல. ஏன்னா நீ வந்து ஒருத்தரை வந்து சுத்தி காட்டுற அப்படின்னா அதை முதல்ல நீ உணர்ந்துட்டு கேளு. ஆனா இது வந்து உங்களுக்கு தேவை. உங்களுக்கு வேற ஒரு விஷயம் தெரியும், எனக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்ப நீங்க அழகா மேக்கப் போட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, மேக்கப் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன போடணும் எப்படி போடணும் எதை எடுக்கணும் அப்படின்றது. ஆனா அரசியல் சம்பந்தம் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் நீங்க கேட்டீங்களா வெளியால். எனிவே நீங்க கேட்டதாவே வச்சுட்டு சொல்லுவோமே. முதல்ல தேர்தலை பொறுத்த மட்டும் என்னன்னா மே மாதம் 10ஆம் தேதி தான் 2021 ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ 2025 நவம்பர் 11ஆம் தேதி முதல் தான் நீங்கள் வந்து, அதாவது எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி தான் நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்து சின்னத்துக்கான அப்ளையே பண்ண முடியும். இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஃபர்ஸ்ட் ரூல். அது புது கட்சியாக இருக்கிறதுனால அது யாராவெல்லாம் இருக்கும். அதில் வந்து 190 ஒரு 250 300 கூட இருக்கும் வச்சுக்கோங்களேன், தேர்தல் சின்னங்கள் இருக்கும். அதில் வந்து உங்களோட டாப் 15 ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்றத அந்த தேர்தல் அப்ளிகேஷனில் நீங்கள் அந்த சொன்னேன் இல்லையா, நவம்பர் 11ஆம் தேதி வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட், ஒரு நாள் முன்னாடி பண்ணால் கூட ரிஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ அதில் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அது என்ன சின்னமாக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? அதில் இருக்கிற ஒதுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் அதில் வராது. அங்கீகரிக்கப்படாத எந்த சின்னத்தை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்தீங்க வச்சுங்க, தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படாத சின்னம். ஆனால் அதே சைக்கிள் வந்து ஆந்திராவில் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். ஏன்னா வந்து சந்திரபாபு நாயுடு அதை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இது நேஷனல் பார்ட்டி ஆயிடுச்சு. ஏன்னா சந்திரபாபு நாயுடு இஸ் எ ஸ்டேட் பார்ட்டி. இதே நேஷனல் பார்ட்டியாக இருக்கிற கை சின்னமோ இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து இப்போ கம்யூனிஸ்டுகளோட சின்னமோ இல்லை பாரதிய ஜனதாவோட தாமரைகளோ இப்போ வந்து யூஸ் பண்ண முடியாது. பகுஜன் சமாஜ் தான் கடைசி கட்சி ஒரு விலங்குகளோட யானை சிம்பல் யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் யாருக்குமே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க. வெறும் பொருட்கள் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். தேசிய பறவைகள் தேசிய சின்னங்கள் எதுக்குமே வந்து இது கிடையாது. அப்போது இந்த வந்து இப்போ நவம்பர் 16 அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அதில் டாப் 15 அதில் இருக்கிற இலவச சின்னங்களில் ஒரு 15 சின்னங்கள் எடுத்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை தேர்தல் ஆணையம் பரிசீலனை பண்ணி ஜனவரி கிட்டத்தட்ட பிப்ரவரியில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னா ஜனவரி 2 வாரம் 3வது வாரம் இந்த பொங்கல் டைமில் பொங்கல் முடிஞ்சு இதுதான் உங்கள் சின்னம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோ சின்னம்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த ஆட்டோ சின்னத்தை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆட்டோ சின்னத்தை அவர்கள் வரும் தேர்தலில் குறைந்தபட்சம் 8% வாக்குகள் வாங்கியிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு நிறைய நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இல்லைன்னா 2 MP சீட்டு வச்சிருக்கணும், 4% இருக்கணும், இல்லை 1 MP சீட்டு 6%, இல்லை 6 MLA. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதனால பேசிக்கா 8% 10% வாங்கி இருந்தால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகும் போது அந்த சின்னம் ஃப்ரீஸ் பண்ணப்படும். அடுத்த எலெக்ஷனுக்கு அது யூஸ் பண்ணப்படாது. புரியுதுங்களா? இது ஒண்ணு. இல்லை அப்படின்னாலும் இப்போ அந்த ஒரு சின்னத்தை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சின்னத்தை இப்போ ஆட்டோ சின்னத்துல அவர்கள் ஒருவேளை வாங்க முடியாமல், நீங்க சொன்ன 8% வாங்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அது எந்த கட்சி அந்த ஆட்டோ சின்னம் இருக்குன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம். 2 தேர்தலுக்கு அந்த எலெக்ஷனுக்கு நம்ம 3 தேர்தல் நினைக்கிறேன், 2 லோக்சபா, 1 சட்டமன்றம், இல்லை 2 சட்டமன்றம் 1 லோக்சபா, அந்த மாதிரி 3 தேர்தல் நினைக்கிறேன். அது எனக்கு எக்ஸாக்ட் 2ஆ 3ஆன்னு தெரியல, 3 தான் நினைக்கிறேன். ஏதோ 2 தேர்தல் பிளஸ் இது அது யூஸ் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க அங்கீகரிக்கப்பட்டுக்கணும். இல்லை அப்படின்னா உங்க சின்னம் திருப்பி காமன் இதுக்கு போயிடும், திருப்பி நீங்க ரீஅப்ளை பண்ணி தான் வாங்கணும். இதுதான் அதுல இருக்கிற ப்ரொசீஜர். இவங்க எந்த சிம்பிள் கேட்க போறாங்க, எதை எடுக்க போறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவங்க கணிச்சு வச்சிருப்பாங்க. அது விஜயனாக்கு மட்டும் தெரியும். மேபி ஆனந்தனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கலாம். இல்லை அவங்க டீம், எக்ஸ்பர்ட் டீம்ஸ் இருக்காங்களா ஒரு 4-5 பேர், இந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டு போனால் அந்த சின்னம் நமக்கு ஒரு சாதகமாக அமையும் அப்படின்ற அவங்க கொள்கைகள், கோட்பாடுகள், இது எல்லாத்தையும் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு. நீங்க ரெட்டையில எதுக்கு எம்ஜிஆர் சூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு காரணம் தெரியுமா ரெட்டையில ஏன் சூஸ் பண்ணாருன்னு? அதுக்கு ஒரே காரணம், அவருக்கு யாருமே பசியில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வறுமை என்பது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் இளமையில் அவ்வளோ வறுமையில் இருந்தாராம். அதனால அவர் வீட்டுக்கு நீங்கள் முதல்ல ஒரு தலைமை, எனக்கு தெரிஞ்சு காமராஜர் போட்டதா சொல்கிறாங்க, பட் எப்படின்னு தெரியல, காமராஜர் அரசியல் தன் வீட்டுக்கு வரும் யாரை வேணாலும் சாப்பிட வைத்து போன்னு சொன்னதில் எம்ஜிஆர் சாப்பிடாம அனுப்பவே மாட்டாராம். அவர் போனாலும் சாப்பிட்டு தான் அவர் போய் பார்க்கணும். அந்த மாதிரி இருப்பாராம் அவர். அதுக்கு முக்கியமானது இலை. ஸோ அந்த இலை ஒருத்தனை பசியார வைக்கிறது. இப்போதான் நமக்கு தட்டுக்கிட்டுலாம் வந்துச்சு, அந்த காலத்தில் இலை தானே. அதற்காக தான் அந்த ரெட்டையில எடுத்ததா சொல்கிறாங்க. நம்மளாம் அந்த டைமில் பிறக்கல, நமக்கு தெரியாது. உதயசூரியன் எடுக்க காரணம் என்ன? அண்ணா, உதயசூரியன் என்பது உதிக்கக்கூடியது, அனைவருக்குமானது. வெயில் இவனுக்கு படும் அவனுக்கு படாதுன்றது கிடையாது. என்றுமே அது கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த உதயசூரியன் போல நம்மளது அந்த மக்களோட மக்களாக, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு, அவங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள், தங்களோட இது அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது இவருக்கு கொள்கைகள், கோட்பாடு இருக்கு. இவர் சொல்லியிருக்காரு, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் என்னோட 2 கண்கள் ஆக தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க, நானும் அதை வழிமொழிகிறேன்னு சொல்றாரு. அப்போ இது 2த்தையும் சேர்த்த அவங்களே ஏதாவது ஸ்பெஷலாக வரைஞ்சி கூட கொடுக்கலாம், கொண்டு போய் நிறுத்தலாம், நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது நீங்க கொடுத்தாலும் அதை இப்போ அந்த லிஸ்ட்ல இல்லாம புதுசா ஒன்று வரைஞ்சி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு, அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்காது அது எலெக்ஷன் கமிஷனோட கிரைட்டீரியா தான். புதுசு ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லைங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இதில் இருக்கிறது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. அதனால ஜனவரி 2வது வாரத்தில் தான் விஜயண்ணாக்கே தெரியும் தன் கட்சியோட சிம்பல் என்னன்றது. அது வரைக்கும் யார் என்ன காதல பூ சுத்தினாலும் நம்பாதீங்க. கண்டிப்பா. இதுவரை அரசியல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.